யாக்கோபு கண்ட தரிசனம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு சீரியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகிறார். அவர் இப்போது பெயர்சபாவில் இருக்கிறார். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறார். யாக்கோபின் பிரயாணம் மிகுந்த துக்கமாயும் மனவேதனையாயும் இருக்கிறது. அவர் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து தனியாக புறப்பட்டு போகிறார். யாக்கோபு பகல் வேளையிலே நீண்ட தூரம் பிரயாணம் செய்து பெத்தேல் என்னும் இடத்திற்கு வந்திருக்கிறார். இரவு வேளையாயிற்று. அவருடைய சரீரத்தில் களைப்பு உண்டாயிற்று. யாக்கோபு பெத்தேல் என்னும் இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொள்கிறார். ஆபிரகாம் கல்தையருடைய பட்டணமாகிய ஊரை விட்டு புறப்பட்டு தேராகு மரிக்கும் வரையிலும் ஆரானில் தங்கியிருக்கிறார். நாகோர் ஆரானில் இருந்துவிட்டார். இதன் காரணமாகத்தான் ஆதியாகமம் 24, 28 ஆகிய அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் பிரயாணங்கள் நடைபெறுகிறது. யாக்கோபு ஒரு இடத்தில் வந்து சேருகிறார். ஒரு இடம் என்பது ஆபிரகாம் 2ஆம் பலிபீடம் கட்டிய இடமாகும். பெத்தேல் என்பது இதன் பெயர். இது பெயர்சபாவிலிருந்து 48 மைல் தூரத்தில் உள்ளது. யாக்கோபு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்கிறார். ஒரே ஒரு கல்லை மட்டுமே யாக்கோபு எடுத்து பயன்படுத்துகிறார். தலையின் கீழ் இந்த கல்லை வைத்து நித்திரை செய்ய வேண்டுமானால் அந்த கல்லை ஒரு தலையணை போல துணிகளால் சுற்றி இருக்க வேண்டும். ஆதியாகமம் 28:18 வசனத்தில் கல் என்பது பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற வெளியிடங்களில் படுத்து நித்திரை செய்வது மந்தை மேய்க்கிறவர்களுக்கு புதிய அனுபவமோ கடினமான அனுபவமோ அல்ல. யாக்கோபுக்கு அங்கே படுப்பதற்கு வசதியான படுக்கை எதுவும் கிடைக்கவில்லை. அவருக்கு மென்மையான தலையணையும் இல்லை. அவ்விடத்திலுள்ள கற்களில் ஒன்றே அவருக்கு தலையணையாய் இருக்கிறது. அவர் வானத்தை பார்த்தபடி படுத்துக் கொண்டிருக்கிறார். வானமே அவருக்கு கூரையாய் இருக்கிறது. யாக்கோபுக்கு பிரயாண களைப்பினால் உடனே நித்திரை வந்து விடுகிறது. யாக்கோபு நித்திரையாய் இருக்கும்போது ஒரு சொப்பனம் காண்கிறார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். யாக்கோபுக்கு வசதியான படுக்கை இல்லாவிட்டாலும் சந்தோஷமான சொப்பனம் உண்டாயிற்று. யாக்கோபு தரிசனம் கண்டது போல நாமும் தரிசனம் கண்டால் நம்முடைய நித்திரையும் இன்பமாயிருக்கும். நம்முடைய படுக்கை மென்மையாயிராமல் கடினமாயிருந்தாலும் நம்முடைய நித்திரை இன்பமாயிருக்கும். யாக்கோபு நித்திரையாயிருக்கும் போது அவர் கண்ட சொப்பனத்திலே கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். யாக்கோபு சொப்பனத்திலே ஒரு ஏணியை காண்கிறார். கர்த்தர் அந்த ஏணியின் மேலாக நின்று யாக்கோபோடு கூட பேசுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும்
பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றும், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றும் சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய சொப்பனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனை தரிசிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். யாக்கோபு இதுவரையிலும் இதுபோல நிம்மதியாக நித்திரை செய்திருக்க மாட்டார். அவருக்கு இது போன்ற இன்பமான தூக்கம் இதுவரையிலும் வந்திருக்காது. நம்முடைய நித்திரையில் கர்த்தர் நம்மோடு பேசுவது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். யாக்கோபு கண்ட சொப்பனம் அவருக்கு உற்சாகமாய் இருக்கிறது. அவர் தன் சொப்பனத்திலே ஒரு ஏணியை காண்கிறார். அந்த ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனியோ வானத்தை எட்டியிருக்கிறது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். வேத பண்டிதர்கள் யாக்கோபு கண்ட சொப்பனத்திற்கு பல்வேறு விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். யாக்கோபு கண்ட சொப்பனம் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புக்கு அடையாளம். வானத்திற்கும் பூமிக்கும் தொடர்ந்து சம்பாஷணை நடைபெற்று கொண்டிருக்கும். தேவனுடைய கிரியைகள் ஒரே வேளையில் மொத்தமாய் நடைபெறுவதில்லை. அவை ஒவ்வொன்றாக படிப்படியாக நடைபெறும். தேவதூதர்கள் ஏணிப்படியில் ஒவ்வொரு படியாக ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய தெய்வீக ஞானமே எல்லாவற்றிற்கும் மேலாக உயரத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக எல்லா காரியங்களையும் இயக்குகிறார். அவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு கண்ட தரிசனம் அவருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. அவருடைய மனது இப்போது வேதனையிலும் வியாகுலத்திலும் இருக்கிறது. அவர் பெற்றோரை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார். யாக்கோபின் சகோதரன் ஏசா அவரை பகைத்து அவரை கொன்று போட திட்டமிடுகிறான். யாக்கோபு இப்போது சீரியா தேசத்திற்கு தனியாக போகிறார். அவருக்கு அங்கே போக வழியும் தெரியாது. அவருக்கு பாதுகாப்பும் இல்லை. யாக்கோபை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படுகிறார். யாக்கோபுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. யாக்கோபு போகும்போதும் வரும்போதும் அவரோடு கூட யாராவது ஒருவர் உடனிருந்து அவரை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்றும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றும் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவானவர் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்து மத்தியஸ்த ஊழியம் பண்ணுகிறார். யாக்கோபு சொப்பனத்தில் கண்ட ஏணியானது இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவானவரே ஏணியாக இருக்கிறார். அந்த ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனுஷ சுபாவத்தில் இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிறார். அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. கிறிஸ்துவானவருடைய தெய்வீக சுபாவம் பரலோகத்தில் இருக்கிறது. ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைக்கும், அந்த ஏணியின் நுனி வானத்தை எட்டி இருப்பது கிறிஸ்துவானவர் உயர்த்தப்படுவதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் என்றால், நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்றால், இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு சாத்தியமாகிறது. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி எதுவும் நமக்கு நியமிக்கப்படவில்லை. யாக்கோபு கண்ட சொப்பனத்திலே அந்த ஏணியானது பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தேவதூதர் அந்த ஏணியிலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நாம் பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவாக்கிய ஏணியின் மூலமாக ஏறி போக வேண்டும். மற்ற வழியாக ஏறுகிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யாக்கோபு கண்ட தரிசனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
யோவான் 1:51. யாக்கோபு தன்னுடைய நித்திரையில் சொப்பனம் கண்டது மாத்திரமல்ல, அவர் கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளையும் கேட்கிறார். கர்த்தர் யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் இங்கு யாக்கோபுக்கும் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் யாக்கோபுக்கும் இருப்பார். இதுவே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பொதுவான கருத்து. யாக்கோபு கானான் தேசத்தில் குடியிருப்பார். யாக்கோபின் சந்ததி திரளாய் பெருகும். யாக்கோபின் சந்ததியில் மேசியா வருவார். மேசியாவின் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபுக்கு அவருடைய சகோதரர் ஏசா மூலமாக ஆபத்து இருக்கிறது. கர்த்தரோ யாக்கோபை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு சீரியா தேசத்திற்கு தனியாக போகிறார். அந்த பாதையில் அவர் இதுவரையிலும் போனதில்லை. யாக்கோபுக்கு சீரியா தேசத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. கர்த்தர் யாக்கோபோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வரும் என்பதும் அவருக்கு தெரியாது. கர்த்தரோ யாக்கோபோடு கூட இருந்து அவர் போகிற இடத்தில் எல்லாம் அவரை காத்து கொள்வதாக வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போகிறார். அவர் நாடு கடத்தப்பட்டவர் போல புறப்பட்டு போகிறார். யாக்கோபின் தகப்பனாராகிய ஈசாக்கு அவருக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். யாக்கோபு மறுபடியும் பெயர்சபாவுக்கு திரும்பி வருவாரா என்பது அவருக்கே தெரியாது. கர்த்தரோ யாக்கோபை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். யாக்கோபு இப்போது எல்லோராலும் கைவிடப்பட்டவர் போல இருக்கிறார். அவருடைய உற்றார் உறவினரும் அவருடைய சிநேகிதரும் அவரை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவரை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவரை ஒருபோதும் கைவிட மாட்டார்.